ஓகே மேம், எடுத்துடுங்க மேம். ஒன் செகண்ட் மேம். ஓகே செஞ்சனா இங்க பாருங்க. நீங்க இங்க விளக்க பாருங்க. விளக்க பாருங்க. வைடு வைடு. கைய வந்து போடாதீங்க. வைடு அண்ணே. இன்னைக்கு வந்திருக்குன்னா இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு ரொம்ப பெரிய காரணம். தேங்க்யூ ஸோ மச் மா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். திவ்யா, ஷீஸ் அன் இந்தியன். ஓகே, என் பெயர் பாஸ்கர். நான் வந்து அமாகி நிறுவனத்தில் வந்திருக்கேன். இங்கே வந்து செந்தில் இருக்கார். செந்தில் பயிரோட ஃபவுண்டரு, ராமநாதன் இன்னொரு ஃபவுண்டர் ஃப்ரம் பயிர். மூணு பேரும் வந்து எங்களோட நட்பு பயணம் இது. 30 வருடமாக தெரிந்த ஒரு பயணம் இது. அப்பொழுது நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டில் போய் படித்து வேலை பண்ணி எல்லாம் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஏக்கம் இருந்தது. இங்கே வந்து நம்ம குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த விஷயம்லாம் நம்ம எப்படி கொண்டுருவோம், சயின்ஸ் எப்படி அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடுவோம், கேள்வி திறமையை இங்கே கொண்டு வர முடியுமா, என்ன பண்ண முடியலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த 3 வருடம் முன்னாடி இதை பற்றி யோசித்தோம். அப்போ தான் இந்த ஆர்வம் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்கள் பேசி வச்ச ஒரு ஐடியா இது. பயிர் வந்து ஒரு 21 வருடமாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ரொம்ப வருஷமாக வந்து இங்கே இருக்கிற தேனூர் கிராமம், இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பூரா அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அமாகி கம்பெனிலேருந்து வரும்போது இது வந்து ஒரு ஐடியல் பிளேஸாக தெரிஞ்சுதுங்க எங்களுக்கு. வந்து இங்கே பெரம்பலூரில் வந்து இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு வாய்ப்பு தெரிஞ்சுது. அதனால் அமாகியும் பயிரும் சேர்ந்து பண்ண ஒரு எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தாங்க இந்த ஆர்வம். இதில் மேலும் மேலும் எல்லா பிள்ளைங்களும் அரசு பள்ளியிலேருந்து இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் வந்து பயனடையணும், அந்த ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். நேரம் எப்போ இது வந்து வார நாட்களில் எல்லா வார நாட்கள்லையும் திறந்துருக்கோம். ஒவ்வொரு அரசு பள்ளியினர் பிள்ளைங்களை அரசு பள்ளியிலேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இதை சுற்றி காமிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றி பேச சொல்லி அதை சொல்லிக் கொடுப்போம். இப்போதைக்கு ஒரு 12 அரசினர் பள்ளிகளோட வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறோம். அது வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 குழந்தைகள், அரசு பள்ளியில் இருக்க 3000 குழந்தைகள் வந்துட்டு இந்த மையத்துக்கு வந்துட்டு மாதம் வர்றதுக்கான ஏற்பாடுகள் நம்ம முயற்சி செஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இலவசங்க. எல்லாமே அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இது வந்து முழுக்க இல்லைங்க. இவர் அமாகி மீடியா லேப்ஸ் அவங்க எல்லாம் பார்க்குறோங்க, எல்லாமே பண்ணுறோங்க.
இங்கே வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு தான் முக்கியங்க. இது வந்து அதுதான் சொல்கிற மாதிரி நான் அது அடுத்த தலைமுறையில் ஒரு கலாமாவது இங்கேருந்து வரணும், அதை முன்னோக்கி தான் இது பண்ணிகிட்ருக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் காலை முதல் சாயங்காலம் இதான் ப்ரோக்ராம் பண்ணி பிரீத்தி ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம்? ஸோ இது குறிப்பாக வந்து பெரம்பலூரில் 4 வட்டத்தில் ஆலத்தூர் வட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்குறோம். ஏன் ஆலத்தூர் வட்டம் மட்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இதோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளால் எல்லாருக்குமான குவாலிட்டியையும் நம்ம கொடுத்துட முடியுமா அப்படின்னு தெரியல. அப்போ நல்லா பண்ணணும், சிறிய குரூப்பாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆலத்தூர் வட்டத்தில் இருக்கிற அரசு குழந்தைகளோட அரசுடைய MOU சைன் பண்ணிவிட்டு அவர்களை ஒரு வருடத்திற்கு 80 மணி நேரம் இந்த பயிலரங்குக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவங்க பாடத்திட்டத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற கான்செப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கருத்துக்களை புரிஞ்சு படிக்கிறதுக்கான சில செயல் திட்டங்கள், வடிவங்கள், பாடங்கள் இங்கே இருக்கும். அதை அவங்க செய்து பார்த்து தானே கேள்விகளை கேட்டு தாங்களே அதை செய்கிறதன் மூலமாக அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு இதுதானா அப்படின்னு சொல்கிற அந்த ஆஹா மூமெண்ட் வந்து அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னா அவர்கள் எப்பயுமே இதை தாண்டியும் ஒரு கற்றலோட வாழ்க்கை முழுக்கும் தொடர முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுற இடமா அரசு பள்ளி குழந்தைகளுக்கு குறிப்பாக அதை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வரும்பொழுது காலையிலேருந்து அவர்களுக்கு ஒரு செயல்முறை திட்டம் இருக்கும், இல்லை ஒரு அட்டவணை இருக்கும். காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் லேப் எவ்வளோ நேரம், கெமிஸ்ட்ரி லேப் எவ்வளோ நேரம், மேத்ஸ் எவ்வளோ நேரம், ஆர்ட் லேப் எவ்வளோ நேரம், பயாலஜி லேப் எவ்வளோ நேரம், ஸ்பேஸ் சயின்ஸ் இல்லை எர்த் சயின்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம கால அட்டவணை பண்ணியிருப்போம். ஒரு குழந்தை ஒரு நாளில் எல்லாத்தையும் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க 8 நாட்கள் அல்லது 80 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது இது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வரும்பொழுது அவர்களுடைய பாடத்தில் இருக்கிற இந்த அனைத்து சப்ஜெக்டில் இருக்கிற கருத்துக்களையும் கற்றுக்குவாங்க. இது அல்லாமையும் இங்கே நிறைய விஷயங்கள் அவங்களோட ஆசையை, ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, ஒரு க்யூரியாசிட்டியை, கேள்வி அனுப்புற இப்படிலாம் கூட ஒன்று உலகத்தில் இருக்குதா அப்படின்றத கேள்வி கேட்கறதுக்கு மாதிரியான ஆர்வம் தூண்டுற விஷயங்கள் இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு இங்கே கூடியிருக்க டீமுமே வந்து சயின்டிஸ்ட்லேருந்து இன்ஜினியர்ஸ்லேருந்து இந்த சப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாருமே இணைந்து அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டிஸ்லேருந்து அவங்க எப்படி வந்து இதை எளிமையாக்கி குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். திட்டத்தில் கொடுக்கறது ஈஸியாக இருக்குதா புரியறதுக்கு. ஆனால் இதை ரொம்ப சிம்பிளாக இந்த 2 விஷயத்தை சேர்த்து இல்லை கோத்து இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்து இது என்ன பண்ணால் குழந்தைக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜை வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வைத்து பாடத்திட்டங்கள் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணி இந்த ஆசிரியர்கள் சாதாரணமாக நம்ம கிராமத்திலேருந்து உருவான அதே பள்ளி கல்வியிலேருந்து உருவான ஆசிரியர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டோட ட்ரைனிங்கும் அண்டர்கோ பண்ணதுலேருந்து அவர்களும் இதே சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டோட இந்த பொருள் வித்தியாசமாக எப்படி நம்ம உலகத்தை பார்க்க போகிறோம், சப்ஜெக்டை பார்க்க போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துன்றோம், இப்போ எப்படி புதுசாக இதை கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர்களையும் தயாரித்து, அப்போ இது ஒரு பெரிய டீம் எஃபர்ட். அப்படி ஆசிரியர்களும் ஒர்க் ஷாப் மோட்லேயும் வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. சில நாட்கள் நைட்டு தங்கி ஸ்டார் கேஸ் பண்ணுறது, நட்சத்திரங்களை கவனிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அவர்களை எக்ஸ்போஷர் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது இருக்கும். அவங்கள வந்து ஒரு 3 நாள் தங்க வச்சு தொடர்ந்து சில பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கான விஷயங்கள் இருக்கும். முதுமலை காட்டுக்கு போய் ஒரு 3 நாள் 4 நாள் தங்கி அவங்க ஸ்டார் கேஸ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த வருஷ தொடக்கத்தில். இப்படி பல ப்ரோக்ராம்ஸ் இதில் தொடர்ந்து வடிவமைச்சிட்ருக்குறோம். நிச்சயமாக நிறைய அதிகாரிகள் வந்து இதற்கு சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அரசு ஆசிரியர்கள் பெரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற பகுதிகளில் அவர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான், அவங்களோட ஒத்துழைப்பும் அவங்க அனுமதியும் இருக்கிறதுனால தான் நம்ம இத்தனை வருடங்களாகவும் அரசு பள்ளியில் தொடர்ந்து மாணவர்களோட வேலை செய்கிறோம். இது சென்னை லெவலில், மாவட்ட லெவல்லையும் மாநில லெவல்லையும் இதற்கான தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி MOU எல்லாம் கிளியர் பண்ணி இதுக்கான பெர்மிஷன் வாங்கி இந்த விஷயத்தை தொடர்ந்து நடத்துவோம்னு நினைக்கிறோம். குழந்தைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வரணும். குழந்தைகள் தங்குதடையின்றி இங்கே வந்து கற்றுட்டு போகிறது இது அவர்களுக்கான இடம். அரசும் நாங்களும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கிறோம் இந்த 20 வருஷ பயணத்தில். ஈவன் பள்ளி கல்வியிலேயே நம்ம பள்ளி கூடத்திலேயே நாங்கள் இதற்கு முன்னாடியுமே அரசு
திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து உடனிருந்து பயணிச்சிருக்கிறோம். நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஈவன் இங்கே மாவட்ட லெவலில் கல்வி பணிகள்லையுமே நம்ம அரசோடு இணைந்து நிறைய செஞ்சுருக்கிறோம். நிச்சயமாக அரசும் நாங்களும் தொடர்ந்து நிறைய பயணிப்போம்னு நினைக்கிறோம். அரசோட ஒத்துழைப்பு கிடைக்குன்றதும் எங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அரசுக்கு பிள்ளைங்களை வந்து படிக்கணும், அவ்வளோதான். அதற்கான அனுமதி தரணும். இருக்கு. இது வந்துட்டு இது இப்போ ஒரு வட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஒரு அமைப்பு உருவாயிருக்கு, ஆர்வம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. இது எல்லா வட்டத்திலையும் நம் மாநிலத்தில் ஒவ்வொரு வட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் லேப் முழுமையாக, அதாவது அறிவியல், ஹியூமனிட்டிஸ், அதாவது இக்கலாஜிக்கல் சயின்ஸ், இது எல்லாம் கலந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு நம்ம பார்க்குறோம். முதல் கட்டமாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அவசியமாக கிடைக்கணும். அடுத்ததாக அதுதான் எங்களோட இதுவுமே போயிட்டுருக்கு. அடுத்ததாக இது வந்து 1வதுலேருந்தே இந்த மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் எல்லா குழந்தைகளுக்கும் அரசு குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்னா ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் இந்த மாதிரியான இது அமைக்க முடியும். அமைச்சா ரொம்ப நல்லா. இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. தமிழகம் பூரா இல்லை உலகம் ஐ திங்க் போகலாங்க. ஃபுல்லாகவே நம்ம நாடு பூரா இது வேணும். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஊரில் ஆரம்பித்து இங்கே பெரம்பலூரில் காமிச்சோன்னா எப்படி பண்ணலான்னு இதை வச்சு நம்ம கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் ஒத்துழைச்சு அது பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த 3 வருட காலத்தில் நம்மளோட உழைப்பும் அதற்கான பொருள் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு செலவாயிடும். அப்போ ஒரு 5 கோடி ரூபாயில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒரு அமைப்பு உருவாக்க முடியும் குழந்தைங்களுக்கு. திரும்பி நம்ம நினைக்கிறது என்னென்னா 5 கோடி ரூபாய் வச்சு வெவ்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பொருளீட்டு, இந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். உன் பேர் செந்தில்? என் பேர் செந்தில். பயிர் அமைப்பில் இருக்கிறேன். நான் பயிர் அமைப்போட நிறுவனர். என் பேர் பாஸ்கர், அமாகி அமைப்போட நிறுவனர்.